பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இப்பொழுதும் தேவனின் 7 உடன்படிக்கைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதாம் உடன்படிக்கை, நோவா, ஆபிரகாம், மோசே, தாவீது, புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை ஆகிய 7 உடன்படிக்கைகளை நாம் பார்க்கும். முதலாவது ஆதாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. தோட்டத்தின் எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அது புசிக்கும் நாளிலே சாவா என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆம், நிபந்தனையோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எல்லா உடன்படிக்கைகளின் நோக்கமும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஆனால் ஆதாமோ உடன்படிக்கையை மீறிவிட்டதாய் ஓசியாவிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், ஆதாம் பாவம் செய்தார், தேவனுடைய கட்டளையை மீறினார், உடன்படிக்கையை மீறினார். ஆனாலும் கிருபை கொண்டு இதோ ஆதாமுக்கு நித்திய ஜீவன் தரும்படியாய், சத்துருடைய தலையை நசுக்கும்படியாய் தேவகுமாரனை நமக்காக வாக்களித்தார். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். இதோ பாவத்தினமா நிமித்தமாக வந்த ஜலப்பிரளயம் இனி வருவதில்லை, என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அதற்காக அடையாளமாக வானவில்லை ஆண்டவர் மேகத்தின் மீது வைத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு, நமக்கு அடையாளமாய் இருக்கும் என்றார். ஆம், தொடர்ந்து ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை நாம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படி தேசத்தை உனக்கு சந்ததிக்கும் தருவேன் என்று ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றும் ஆண்டு உடன்படிக்கை பண்ணார். மோசையோடு தொடர்ந்து 4வது உடன்படிக்கை பண்ணி கற்பனைகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த கற்பனைகளை கடைபிடித்து வந்தால் ஆசீர்வாதம், கடைபிடிக்காமல் விலகி போனால் சாபம் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு உடன்படிக்கை பண்ணினதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தாவீதோடு உடன்படிக்கை, உன் வீடும் ராஜ்யமும் ராஜாஸ்தானம் என்றென்றைக்கு நடைபெற்றிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், தாவீதினுடைய வழிந்தவர்களாகி ராஜா விலகி போனாலும் ஆண்டவர் கிறிஸ்துவானவர் தாவீதின் குமாரனாக வந்தார். தாவீதின் சிங்காசனத்தை கிறிஸ்துவுக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை அரசாளுவார். ராஜ்யத்துக்கு முடிவிராது. முடிவில்லாத சிங்காசனத்தை அது தாவீதின் சிங்காசனமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று எரேமியாவிலே முன்னறிவித்தார். ஆம், இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தை புது உடன்படிக்கை பண்ணுவேன். அது இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை. அது கல்வாரியிலே கிறிஸ்துவானவர் நமக்காக பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை கொண்டு புது உடன்படிக்கையாக ஸ்தாபித்தார். தொடர்ந்து நித்திய உடன்படி, நித்திய காலமாக அவரோடு வாழும்படியாக அவர் தாமே நமக்கு உடன்படிக்கை பண்ண போவதாக எரேமியா 32:40 தீர்க்க தரிசனமாக தந்தார். அவர் தாமே மேகங்கள் மீது எக்கால சத்தத்தோடு வரும்போது அவர் தாமே நம்ம கண்ணீரை துடைத்து நம்ம தேவனா என்றென்றைக்கு இருக்கும்படியாய் கிறிஸ்துவானே நமக்காக அவர் விசேஷ உடன்படிக்கைக்கு பணியாளியானார்.